நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சந்திராவுக்கு பயங்கரமான ஆப்புன்னு தான் சொல்லணும். கார்த்தியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சோறேன். கூடிய சீக்கிரம் சந்திரா வீட்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் சாமுண்டீஸ்வரி அவங்க கேட்டதுக்கு கார்த்தி அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம வேறு அங்கே கோயிலில் போய் அங்கே சைன் போடணும்ல, கோவிலுக்கு நகை எடுக்கிறதுக்கு பேங்கில் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டினையா. எப்படி நீ அங்கே போய் சைன் போட்டால் தானே நகை எடுக்க முடியும். இப்போ அக்கா கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? மாட்டினடா, இன்னையோட இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு கடைசி நாள்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசில் யோசித்துக்கிட்டு இருக்க கார்த்தி சொல்கிறாங்க, போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லிடு. சந்திராவுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுது. இவன் ஒருவேளை வேறு ஏதோ பிளான் போட்டானோ, இருந்தாலும் விட்டுறக்கூடாது, எப்படி இவன் தானே சைன் பண்ணணும், அப்போ போல் அக்காட்ட காமிச்சிடணும் இவனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் என்னக்கா நம்ம வீட்டு மாப்பிள்ளையே போகலான்னு சொல்லிட்டார்ல, வாக்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி போய் யாருக்கோ வந்துட்டு ஃபோன் பேசுகிறாங்க. தனியாக ஃபோன் பேசிட்டு வெறுவருன்னு வண்டி எடுத்துகிட்டு இவங்க வந்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒருத்தங்க என்ட்ரி பார்த்தா அது நம்ம ராஜா. சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், அதுவும் நம்ம காரை போய் மறிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் அங்கே வந்துட்டு வண்டி வந்துட்டு ரிப்பேர் ஆன மாதிரி ராஜா நின்றுட்டு இருக்காங்க. வேகமாக வந்துட்டு கார்த்தி லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சந்திராவுக்கு வந்துட்டு தோணுது, இவன் எதுக்கு தேவையில்லாமல் வந்திருக்கான், அப்போ கண்டிப்பாக இவனை வச்சு தான் இவன் பிளான் பண்ணியிருக்கான், இருந்தாலும் இவனை வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ராஜா லொடன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரர் ஐயோ இவன் வேற அப்படின்ற மாதிரி அப்படியே எரிச்சப்பட்டுட்டே பார்த்துட்டு இருக்க. நல்ல வேலைக்கு கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்தீங்க. ஏன்னா ராஜா சேதுபதியோட பேரை நான் போய் சைன் போட்டால் தானே அங்கே இருந்து நகையெல்லாம் எடுக்க முடியும், அதனால தான் போய்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை என் வண்டி ரிப்பேர் ஆன நேரத்துக்கு அந்த கடவுள் உங்களை அமைச்சிருக்காருன்னா பாருங்களேன், அதுவும் என் அத்தை நீங்கள் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வையால் பார்க்க சரி அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபன்னாக வந்துட்டு அந்த சீன் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அங்கிட்டு வந்துட்டு பேங்கில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க நம்ம ஈஸ்வரி பாட்டி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வர்ற மாதிரி தெரியல. என்னாச்சுமா இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அவங்கள ஆளை காணுமே அப்படின்னு சொல்ல, பேரை சொன்ன மாதிரி வந்துடுவான், கொஞ்சம் இருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா முருகா எப்படியாவது என் பேரனை கொண்டு வந்து சேர்த்துரு, ஒருவேளை அங்கே எதுவும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற ஒருத்துக்கு வந்துட்டு பதறிட்டே இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு இவங்க எல்லாருமே அந்த பேங்குக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரி ராஜா கார்த்தி சந்திரா எல்லாம் ஒன்றா வரதை பார்த்து ஈஸ்வரி பாட்டி அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கிளவி குறுகுறுன்னு பார்க்க அப்படின்னு சொல்ல, இல்லை புதுசாக வந்துட்டு வந்திருக்கியே, ஏன்னா நம்ம வீட்டில் என்ன நல்லது கெட்ட நடந்தாலும் உனக்கு பிடிக்காது, வரவும் மாட்டேன், அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, உன் பேரை இருக்கானே பேரன் வண்டி ரிப்பேர் ஆகி போய் நின்றுட்டு இருந்தா, அவனை வந்துட்டு கூப்பிட்டு வந்து இங்கே விடணும்னு எங்களுக்கு தலை எழுத்து அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல நடக்குது, அதுக்கு நீ வந்திருக்கல, அதுவும் முதல் முறையா, இது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல, உன் பேரன் தனியாக நின்றுட்டு இருந்தானேன்னு கொண்டு போய் விட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு அப்படியே கார்த்தியை வந்துட்டு பார்க்குறாங்க. பாட்டி இதெல்லாம் என்னோட ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, நடிடா நடி, எவ்வளோ தூரம் நடிக்க முடியுமோ நடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சைன் போட்டு தானே ஆகணும், அப்போ எப்படி தப்பிக்கான்னு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே வந்துட்டு சந்திரா சிரிச்ச மணிக்கு நக்கலாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு பாட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டு பேசுகிறாரு. அடுத்து வந்துட்டு அந்த ஊர்க்காரில் ஒரு தாத்தா வந்துட்டு சொல்கிறாரு, நல்ல வேலைக்கு தம்பி வந்துட்டீங்க, வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம், எல்லாருமே சாமியை கும்பிட்டு சைன் போட்டு நகை எடுத்துட்டோன்னா நம்ம அம்மனுக்கு போய் சாத்திடலாம் அப்படின்னு சொல்ல, நேரம் நெருங்கிடுச்சுடா உனக்கு எமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்க. பாட்டி வந்துட்டு கார்த்திவே வந்துட்டு பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே கண்ணை வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே வந்துட்டு செய்கை கொடுத்துட்டு இருக்க. இப்போ தான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டு வா நீயே வந்துட்டு முன்னே இருந்து எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் குடும்பத்துக்கு ஒன்றுனா நான்லாம் வந்து நிற்க மாட்டேன், ஏதோ இந்த பரிகார பூஜைக்கு வந்துட்டோம் அப்படின்றதுனால உனக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து நிற்போம்னு சொல்லிட்டு நினைப்பா, உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், எனக்கு ஒரு வேலை அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, எப்படியோ நீ வேலையோ என்னமோ வந்துட்டே இல்லை, அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க சைன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்தி ராஜாவும் வந்துட்டு ஒன்றா போகிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.